வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மலையாள படம்ன்றோடனே நீங்கள் வேறு என்னமோ நினைக்காதீங்க. ஸோ இந்த படம் ஜிவிஎம் டைரக்ஷனில் மம்முட்டி நடிப்பில் வந்திருக்க டோமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மம்முக்கா தொடர்ந்து நிறைய ஹிட் படங்கள் வந்துட்டு வராது. கிட்டத்தட்ட அவரோட நடிக்க வந்த அவரோட ஈக்குவலாக நடிக்கிற பெரிய பெரிய ஆள்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. கமல்ஹாசன் சார் ஆசிரியர் போயிட்டாரு, ரஜினி சார் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் படம் தராரு. அவங்கள்ட்ட மோகன்லால் அப்படி தான் அவ்வளோ பெருசாக ஹிட் படம் கொடுக்க முடியல. பட் மம்முக்கா மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு 4 படமும் ஸ்டாண்டர்டாக ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதான் மம்முக்கா. வரைக்கும் அவரோட ஸ்டோரி செலக்ஷன், அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படி இருக்கும். ஒரு படம் அவர் நடிக்கிறாருன்னா அந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க கூட ஒரு டீசென்ட் வாட்சாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் ஜிவிஎம்மோட கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னு தான் படத்தோட போஸ்டர் வந்தப்போ எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஜிவிஎம் வந்து ஒரு காலத்தில் ஒரு பீக்கில் இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய டவுன்ஃபால்ஸ், அதுவும் இல்லாமல் ட்ரெண்டை நோக்கி அவர் ஓட ஆரம்பிச்சாரு. அவருக்கு தெரியல என்ன நினைக்கிறேன், அவரோட அந்த வாய்ஸ் ஓவர் தான் மினி தாண்டி வருவாயா, ஆரணமாயிரம் இந்த படத்துல தான் ஹோல்ட் பண்ணிச்சு. ஸோ அதை 1-2 படங்கள் ஒர்க் ஆகாதனால அவர் விட்டுட்டாருன்னு சொல்லணும். ஸோ அவர் இப்போ தொடர்ந்து கமர்ஷியலுக்காகவும் அவருக்கு பிடிக்காமையும் படம் பண்ணிட்டு வர ஒரு ஆள். ஸோ அவரோட எதுக்கு மம்முக்கா கனெக்ட் ஆனாரு அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இந்த தடவையும் மம்முக்கா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். டோமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் ரொம்பவே அருமையான காமெடி கலந்த ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் படம் தான் இது. படத்தோட ஸ்டார்டிங்னா மம்முக்காவோட டிடெக்டிவாக இருக்கும். டிடெக்டிவ்னா நம்ம நினைக்கிற மாதிரி டிடெக்டிவ் இல்லை. ஸோ அவர் பார்க்குற வேலைலாம் எப்படி இருக்கும்னா, இந்த கள்ளப்பிறகு வச்சவங்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குவார். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் ஒரு சூதுகம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் படம் என்ன ஆகுதுன்னா, மம்முட்டியோட ஹவுஸ் ஓனர் வந்து நீ வாடகை பணம் தரல, நான் வந்து ஒரு லேடிஸ் பஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்தேன், ஸோ இதை வந்து அந்த ஆள்கிட்ட சேர்த்துரு, அதுக்கு பதிலாக நான் அவங்கள்ட்ட இருந்து வாடகை பணத்தை வாங்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வாடகை பணத்தை கட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த லேடிஸ் பர்ஸ் வச்சிருக்க அந்த பொண்ணை தேடி அவர் போகிறார். ஸோ இதுக்கப்புறம் கதை இப்படியெல்லாம் மூவ் ஆகுது, எங்கே போய் படம் முடிஞ்சு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜிவிஎம் படங்களில் பொதுவாக பார்த்தோம்னாலே வில்லன் தான் தூக்கி காட்டும், ஹீரோக்கும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸில் அடிக்கணும், நிறைய ஃபைட் சீன்ஸில் அவர் தூக்குற மாதிரியும் காட்டுவார் அவர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஆனால் மம்முக்கா ஸ்டார்டிங்லேயே நிறைய காமெடி சீன்ஸ் வச்சு அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்பலாம் ஒன்றும் தரல, அது வந்து ஒரு காமெடி எலமெண்ட்டாகவே மாற்றிட்டாரு தான் சொல்லணும். மம்முக்கா ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஜிவிஎம் மூவி தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படம் ட்ரெண்டை பேஸ் பண்ணியும் இல்லை. ஸோ வெந்து தெரிஞ்சது காடு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி அந்த படம் தான் இருக்குது. பட் இது அப்படி இல்லை, இது முழுக்க ஒரு டிடெக்டிவ் காமெடி த்ரில்லர் படம். ரொம்பவே அருமையாக எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சிவா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிஜிஎம் தான் நிறைய பேசுதுன்னே சொல்லலாம். ஒரு சீனை தூக்கி நிறுத்ததாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸில் அவர் போடுற பிஜிஎம்மாக இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் எடிட்டிங்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ படம் வந்து ஒரு டிடெக்டிவ் படமாக இருந்தால் எப்பயுமே ஒரு டார்க்காக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லான டிடெக்டிவ் படமாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த படத்தில் நான் நெகட்டிவ்னு சொல்ல போனால் எனக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் தரல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன்ஸில் ஆகும். அது வந்து எதுக்குன்னா அது வந்து கிளைமேக்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ மற்றபடி எனக்கு ஒன்றும் அதிகமாக எதுவும் தரல. ஜிவிஎம் இந்த மாதிரி கதை அம்சம்குள்ள நிறைய படங்களே தான் பண்ணணும். ஜிவிஎம்க்கு இது பெரிய கம்பேக் மூவி தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஏஜென்ட் சாயன் சீனிவாச ஆக்கிரியான தெலுங்குல ஒரு படம் இருந்துச்சு, அந்த படம். அதுக்கப்புறம் வந்து தமிழில் டிடெக்டிவ் காமெடி த்ரில்லர் படம்னா ஒரு சீனாத்தானா வந்து ரொம்ப கமர்ஷியல், பட் இது கொஞ்சம் கமர்ஷியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஸோ அதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்க படம் தான் இந்த டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் படம். ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டாடா, பை பை.